Hi guys, so good morning. ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து காஃபி இருக்குது அண்ட் தென் ஜூஸு. ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பாருங்க, கிரேப்ஸ், கொஞ்சம் கேர்டு, இது பன்னீர், அப்புறம் ப்ரெட்டு. ஸோ ப்ரெட்டு வேணா இது பண்ணிக்கலாம், சூட் பண்ணிக்கலாம். எக்கு, இது கிழங்கு நினைக்கிறேன். அப்புறம் சாசேஜ். திஸ் ஒன் இஸ், we'll see what it tastes. What is this? Food. Beans, yes. Oh, sir. Oh, this is a traditional one? Traditional of Turkey? Sorry, Oman? This is beans. Okay. Beans, yes. ஸோ இங்கே வந்து கெலாக்ஸ் அந்த ஐட்டம் இருக்குது, ஹனி, பால், மில்க்கு. ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இது நல்லா இருந்துச்சு நேற்று. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். A few moments later. பாவமானது சோதம் குமாரிலும் அதிகமாக இருந்தபடியினால் தேவனோட கோபாக்கினை அந்த அந்த சோதம் குமார் மேலே அதிகமாக இருந்தது. ஸோ சோதம் குமாரில் மேலே ஃப்ரம் ஹெவன் காட் ரெயின்ட் சல்ஃபர் அண்ட் பிட்டுமின், கந்தக நெருப்பு. அது வந்து தீ மேலே பட்டனால அந்த இடம் கம்ப்ளீட்டாக டெட் சி ஆயிடுச்சு. ஸோ it was a normal sea. அப்போ உயிரினங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ God rained sulfur and bitumen from heaven. As a result, it became Dead Sea. So bitumen, B-I-T-U-M-I-N. அது தமிழில் எனக்கு என்னன்னு தெரியல. So bitumen is a type of coal. It's a type of coal or it's a type of tar. Yeah. ஸோ அதனால் விழுந்தனால this area became a Dead Sea. So Sohar, Sodom Gomorrah and the Lot's wife, இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ we have come to that pillar. You can come down out of the bus and take a picture. Thank you. ஹலோ கைஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா டெட் சி பக்கத்தில் இருக்கிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னால் சோதம் குமாரம் லோத்து ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லோத்து ஒய்ஃபோட கதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் லோத்தோட ஒய்ஃபு விச் டேர்ன்ஸ் இன்டு சால்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட கதை என்னென்னா, சோதம் குமாரன் ஒருத்தவங்க இருந்தாங்க, சோதகுமாரன். ஸோ அவங்க வந்துட்டு நிறையா பாவங்கள், ஐடல் ஒர்ஷிப்பு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் காடுக்கு வந்து கோவம் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ண சொன்னார். ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன வார்ன் பண்ணாங்கன்னா, மனைவியும் குழந்தைங்களும் கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கடுத்து என்னென்னா, நீ வந்து திரும்பியே பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்லி சொன்னதாக பைபிளில் போட்டிருக்கு. அது எங்கே இருக்குன்னா, ஜெனிசிஸ் சாப்டர் 19 படிச்சிங்கன்னா அதோட இது தெரியும். ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா, they were told that do not look back. ஜெனிசிஸ் 19:17 அதுதான் வேர்ட்ஸு. And then as they escaped, Lot's wife looked back and she became pillar of salt, which is Genesis 19 and 26. ஸோ என்னென்னா, லோட் மனைவி போகும்போது திரும்பி பார்த்துட்டாங்க. திரும்பி பார்த்தனால she became the pillar of salt. ஸோ அதுதான் அந்த pillar of salt அங்கே தெரியுது. ஸோ இதோட மீனிங் அண்ட் லெசன் என்னென்னா, it teaches obedience, faith and not turning back from God's directions. ஸோ கடவுளை நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். பட் நீங்கள் டவுட் பண்ணி இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சோதம் குமார் மாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ அதுதான் இதோட லெசனு. ஸோ கைஸ், எனக்கு இன்னொரு டவுட்டும் வருது. இந்த லோத்தோட ஒய்ஃப் வந்து உப்பும் கல்லுமா மாற்றினாருன்னு சொன்னாங்களே.
ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது அங்கே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குங்க. அது வந்து அவ்வளோ ஹைட்லியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. ஏன்னா கோலியாத்து ஹைட்டு மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. இதோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே டெட் சீ தான். இந்த மலை ஃபுல்லாகவே டெட் சீ தான். டெட் சீனா சவக்கடல்னு சொல்லுவாங்க. சவக்கடல். ஆண்டவர் வந்து இதே தான். ஆண்டவர் வந்து சோதம் குமாரன் வந்து நிறைய ஐடல் ஒர்ஷிப்பு பண்ணனால இந்த முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த கடல் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் வந்து இந்த கடலை அதனால சபிச்சனால இந்த கடல் வந்து சல்ஃபூரிக்கு அந்த மாதிரி இது மாறி இங்கே வந்து சவக்கடல் ஆயிடுச்சு. எல்லாமே உப்பு தான். நீங்கள் அங்கே போய் குளித்தா கூட நீங்கள் மிதப்பீங்க, உள்ளே போக மாட்டீங்க. ஃபுல்லாக உப்பாயிரும் உங்கள் உடம்பு. ஸோ அதுதான் இங்கே இருக்குது சவக்கடல். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து லோத்தோட மனைவியோட பில்லர் ஆஃப் சால்ட். ஸோ கைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஹியூமன் மாதிரி இல்லைனாலும் என்ன ஆயிருக்குன்னா, கடவுள் வந்து சவிக்கிறப்ப இந்த ஃபுல் மவுண்டனுமே வந்து சால்ட்டாக மாறிடுச்சு. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து எக்ஸாமின் பண்ணப்போ எப்படி லோத்தோட மனைவி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னோ அதில் மட்டும்தான் வந்துட்டு அந்த 14 மினரல்ஸ், ஹியூமனோட 14 மினரல்ஸ் வந்து இதில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து லோத்தோட மனைவின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் இதோட மீனிங். இது வந்து பார்க்குறதுக்கு ஹியூமன் மாதிரி இல்லைனாலும் ரிசர்ச் படி 14 மினரல்ஸ் இருக்கிறனால அது வந்து லோத்தோட மனைவி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் சவிக்கிறப்ப எல்லாமே அப்படியே இதாக மாறிடுச்சு, சால்ட்டாக ஸ்டோன் மாதிரி மாறிடுச்சு இந்த மலையே. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி இது பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஸ்டோன் மட்டும்தான் வந்துட்டு 14 மினரல்ஸ் இருந்தனால அது லோத்தோட மனைவியாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற எதுலேயுமே அந்த 14 மினரல்ஸ் கிடைக்கல. ஸோ இது மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் தனியாக இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் லோத்தோட மனைவியோட ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம இங்கே ஒரு ஷாப்புக்கு வந்தோம், காஃபி ஷாப்பு. ஸோ எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு. ஸோ இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. அது வந்து ஜீசஸ் 12 டிசேபிள்ஸ் கடைசியாக லாஸ்ட்டு சப்பர் வந்தது. இந்த இது பாருங்கள், லாஸ்ட்டு சப்பரோட இது ஃபோட்டோ, இது ஃபேமஸான ஃபோட்டோ வந்தது. இது ஹேண்ட்மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப்பு ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடு தான். எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் மிடில் ஆஃப் பெட்ராவில் போகிற வழியில் இந்த ஷாப்பு டிரைவர் நிறுத்தினார். ஸோ பார்க்க வந்தோம் மேரியோட ஹேண்ட்மேட்ஸ். So how about the prices under that one? The big one, all the prices coming, clothing shipping. The smaller one, we take it to your hand. The different price. இவர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாரு, இந்தியாவில் இருந்தால் வந்திருக்காரு, ஹிந்தி பேசுகிறாரு, பட் இங்கே ஒர்க் பண்ணுறாராம் அவர். This is like a 3,250. 3,250, okay. Yeah, but the price is clothing shipping. And anyone you like, the mosaic things coming 20% off. Okay, 20%. These are all drawing or fully handmade? No, handmade. Touch it. Oh, okay. This is also naturally stone. It's natural stones. Yeah, this is look, the cut it. Yeah. Looks Small, very small stones. They kept it. This is very special things. For Jordanian mosaic. Jordanian, okay. ஸ்டோன்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியுது, எனக்கு கேமரா தெரியுதுன்னு தெரியல, பட் எல்லாமே வந்துட்டு ஸ்டோனில் மேட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம கிளாரிட்டியாக இருக்குது.
இது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இந்த ஹேண்ட்மேடு ஷெப்பர்டு வச்சு இது பண்ணது, பில்ட் பண்ணது ஷீப்பு. இதெல்லாம் வந்துட்டு டெட்ஸி ப்ராடக்டோட ஃபேஸ் க்ரீமு அந்த மாதிரி இதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், நேச்சுரல் டெட்ஸி ப்ராடக்ட். இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஜோர்டானில். இதோட ப்ரைஸ் என்ன, 40 ஜோர்டன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட்ஸி ப்ராடக்ட்ஸ் தான். டெட்ஸி சீ பாத் சால்ஸு ரெட் கலரில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. எல்லாமே டெட்ஸியோட கலெக்ஷன் தான் போல. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இந்த சைடு. ஏன்னா ஐ திங்க் டூரிஸ்ட் இதனால காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். குவா சாண்டா என்னன்னே தெரியல. பைபிள் மாதிரி இருக்குது. பெர்ஃப்யூம் நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக. பெர்ஃப்யூம் ஃபுல்லாகவே டெட்ஸி கலெக்ஷன் தான். இது நல்லா இவங்க இதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. டெட்ஸி பாருங்கள், மாஸ்க்கு, ஹேர் மாஸ்க்கு, ஸ்கேல்ஃபு, டெட்ஸின்னு போட்டு ஷாம்பு. இது பாருங்க க்யூட்டாக இருக்குது. எக்கச்சக்க இது இருக்குங்க டெட்ஸியோட ப்ராடக்ட்டு. என்னென்னமோ வச்சுருக்காங்க. சோப்பு, $40 ஜோர்டன்ஸ். யாரெல்லாம் ஸ்கின் கேர் பண்ணணும், பியூட்டிஷியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ஜோர்டான் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டெட்ஸி ப்ராடக்ட்டு வாங்கிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கு. A few moments later. ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே வந்திருக்கோம்னா மவுண்ட் நிபோன்னு ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான பிளேஸ் இன் பிப்ளிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சைட் விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஜோர்டான். இது எங்கே இருக்குன்னா, விச் இஸ் நியர் தி சிட்டி ஆஃப் மடாபா. இந்த மவுண்ட் நிபோ வந்து என்ன சொல்லுதுன்னா, மவுண்ட் நிபோ இஸ் தி பிளேஸ் வேர் மோசஸ் சா தி ப்ராமிஸ் லேண்ட். அதாவது இங்கே தான் மோசையை வந்து இஸ்ரேல் மக்களை கூட்டிகிட்டு வந்து இங்கேருந்து தான் வந்துட்டு ஆண்டவர் வந்து மோசையை வந்து ப்ராமிஸ் லேண்டை பார்க்க வச்சாருன்னு சொல்லி போட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், மோசஸ் வந்து ப்ராமிஸ் லேண்ட்குள்ளே நுழையலை. அவர் வந்து இங்கேருந்து தான் வந்துட்டு ப்ராமிஸ் லேண்டு கெனான் தேசத்தை வந்து இங்கேருந்து தான் பார்த்தாருன்னு சொல்லியிருக்குது. ஸோ அதுதான் மெயின் ஆஃப் திஸ் பிளேஸ் ஆஃப் மவுண்ட் நெபோ. மவுண்ட் நெபோவில் இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற ஃபாதர் ரெடியாக இருக்காங்க. மவுண்ட் நெபோவில் இருக்க ஒரு பழங்கால மாடலில் இருக்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். மிக இன்பமான நேரம். எல்லாரும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. கேட்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் மோசே உடன்படிக்கை செய்ய நெபோ மலைக்கு மேலே வந்திருக்கோம். நமக்காக திருப்பலி நிறைவேற்றிருக்காங்க. ஸோ கைஸ், இது எங்கே இருக்குன்னா, அக்கார்டிங் டு தி பைபிள் விச் இஸ் டியூட்ரானமி சாப்டர் 34:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழில் உபாகமம் அங்கே என்ன போட்டிருக்குன்னா, தென் மோசஸ் கிளைம்டு மவுண்ட் நெபோ அண்ட் தி லார்ட் ஷோட் ஹிம் தி ஹோல் லேண்ட். அதாவது இங்கேருந்து தான் வந்து மோசஸ் வந்து கானான் தேசத்தை பார்த்தார் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. விச் இஸ் உபாகம் 34:1 நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அதோட பிளேசஸில் தான் நம்ம இங்கே நிற்கிறோம், விச் இஸ் மவுண்ட் நெபோ. ஸோ அங்கே என்ன போட்டிருக்குன்னா, காட் ஷோ தி மோசஸ் தி லேண்ட் ஆஃப் கெனான் விச் இஸ் இஸ்ரேல் ஃப்ரம் திஸ் மவுண்டன். கெனான் தேசங்கிறது வந்து இஸ்ரேலை குறிக்குது. இன்னொன்று என்னென்னா, மோசஸ் டைட் தேர் அண்ட் பரீட் இன் தட் ரீஜியன். ஸோ மோசே வந்து இங்கே தான் இறந்தார், ஆண்டவர் தான் அவரை வந்து அடக்கம் பண்ணாருன்னு சொல்லியும் சொல்லுது. ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் மவுண்டன்.
ஸோ இதோட மீனிங் என்னென்னா இஸ்ரேல்ஸ் மக்கள் வந்து எகிப்தில் இருந்து வெளியே வந்து மோசையோட வரும்போது நிறைய விஷயம் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அகெயின்ஸ்ட் தி காட் அண்ட் தி மோசஸ். ஸோ அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா ஒரு செர்பண்ட் வந்து எல்லா மக்களையும் கடித்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசே வந்து கையில் வந்து ஒரு கம்பு மாதிரி வச்சுருப்பார், அதில் வந்துட்டு நீ வந்து சர்பண்ட்டு மாதிரி பண்ணு, ஸோ தட் மக்களை வந்துட்டு அந்த பாம்பு வந்து கடித்தா இதை காட்டு, தென் தே வுட் பி ஹீல்டு, சுகமடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதோட சிம்பிளைஸ் தான் இந்த சர்பண்ட் கிராஸ் மானுமெண்ட். ஸோ அதாவது அப்போ வந்துட்டு மோசே வந்து அந்த பிரான்ஸ் சர்பண்ட்டு அந்த போலை வந்து காட்டும் போது இஸ்ரேல்ஸ் மக்கள் வந்து சுகமடைஞ்சார்கள் சொல்லி இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நியூ டெஸ்டமெண்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா, பீப்புள் ஆர் சேவ்ட் பை லுக்கிங் டு தி க்ரூசிஃபைட் ஜீசஸ் இன் ஃபெய்த். அதாவது நம்மளுக்காக ஆண்டவர் வந்து பாடுபட்டு அந்த சிலுவையில் அரைஞ்சி நம்மளுக்காக சால்வேஷன் அண்ட் எட்டர்னல் லைஃப் கொடுத்தார்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பிலீவ் பண்ணி ஃபெய்த் பண்ணி யூ ஆல்சோ வுட் பி ஹீல்டு அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கனெக்ட் ஆகுது.